திட்டம். திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் கோல்டு, 200 யூனிட் இலவச மின்சாரம். 2026-27க்கான தமிழக பட்ஜெட் இன்னைக்கு சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கான அசம்பிளிய நீங்க பாக்கலன்னா ஷார்ட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த பட்ஜெட்னா என்ன, ஒரு 50,000 சம்பாதிக்க கூடிய ஒரு ஃபேமிலி அந்த 50,000 வச்சு எப்படி ரன் பண்ண போறாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, ஒரு ரெண்ட் அண்ட் கரண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ண போறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு பிளான போடுவாங்க. அதுதான் பட்ஜெட். அதே மாதிரி இப்போ நம்ம கவர்மெண்ட் இப்போ முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல பல திட்டங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் யாருக்கெல்லாம் பயனாக இருக்க போகுது, இதனால யாரெல்லாம் பயன்பெற போறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்கள் இதுக்கான என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி சேனலிஸ்ட். முதல்ல டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு 3 months கிட்ட ஆயிடுச்சு. இதுல அவங்க பண்ண சாதனைகள்லாம் என்ன? பெண்களுக்கான சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம். முக்கியமா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல பெண்களுக்கான சேஃப்டிக்காக இந்த ஒரு திட்டமானது கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரியான முக்கியமான பிளேசஸ்ல 877 மதுக்கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரப்ஷன், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் நம்ம ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா அப்போ கரப்ஷன் ஆனது இருந்துச்சு. இப்போ அந்த கரப்ஷன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்கூல் ரிலேட்டடா சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற ஒரு திட்டமானது வரப்போது 10,000 பள்ளிகளுக்கு 139 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸை டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த திட்டங்கள் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் காலை உணவு திட்டம் 6 to 8க்கு இப்போ அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிருக்காங்க. 9th ல இருந்து 12th படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க தங்கக்கூடிய இடம், புத்தகங்கள், சீருடை, உணவு இது எல்லாமே விலை இல்லாம கொடுக்க போறாங்க. இதுக்காக 125 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல்வர் காலை உணவு திட்டம் இருந்துச்சு. இப்ப அதை மாற்றி காமராஜர் பேரை மாத்திருக்காங்க. காமராஜர் உணவு திட்டமாக இப்ப அது மாறப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்தே இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்ன்றதுக்காக சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற ஒரு கேம்பஸ்ல எல்லாமே அந்த ஸ்டிக்கரை ஒட்ட போறாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா 10581ன்ற அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லலாம். யாரு சொன்னாங்கன்ற எந்த ஒரு டீடைலுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. பப்ளிக் லைப்ரரி டிஜிட்டலா மாத்துறது, இதுக்காக 10 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்கீம் தான் இது. 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி சைக்கிள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜென்சிக்காக சைக்கிள் கூட ஹெல்மெட்டும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலுமே கொடுக்க போறாங்க. ஓவராலா பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே 44,527 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அகைன் தமிழ்நாட்டுல நீட்கான எதிர்ப்பானது தொடர்ந்துதான் போகுது. டிவிகே கவர்மெண்ட்டுமே நீட்டை அகைன்ஸ்ட் தான் பண்றாங்க. 12th எடுத்த மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி காலேஜ்ல அட்மிஷன் ஆனது நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெற்றி லேப்டாப் ஸ்கீம்ன்ற ஒரு திட்டமானது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே லேப்டாப் ஆனது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் இதுல நேம் ஆனது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெற்றி லேப்டாப் ஸ்கீம், இதுக்கு மட்டும் 2,000 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஎன் சுடர் கல்வி மையங்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஹாஸ்டல்ஸ், 1,00,000 மாணவர் விடுதிகள், அண்ட் இதன் மூலமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயனடைய போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்பு அண்ட் ஏஐ ரிலேட்டடான ஃபீல்டு, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐ உடைய பங்கானது ரொம்பவே அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுக்கான பல பயிற்சி மையங்கள் கொண்டு வர போறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங், பேட்டரி டெக்னாலஜி ட்ரைனிங், 5 ஆண்டுகள்ல 24,000 மாணவர்களுக்கு ஏஐ ட்ரைனிங் பயிற்சியானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்கிங், ரயில்வேக்கான ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங்மே நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் கூட இணைஞ்சு இந்த ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் எல்லாமே பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 2022 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த ட்ரக்ஸை விடணும்னா ஸ்போர்ட்ஸை கையில எடுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அவேர்னஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டானது கொடுக்கணும். என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ல எல்லாமே ஜாயின் பண்ணணும். இதுல முக்கியமா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம், ஒலிம்பிக்ல போயிட்டு தங்க பதக்கங்களை தமிழ்நாடு வெல்லணும்ன்றதுக்காக
தமிழ்நாட்டுல 10 பயிற்சி மையங்களை கொண்டு வர போறாங்க. அவங்களுக்கான நிதி உதவியும் கொடுக்க போறாங்க. வாரத்துல 2 பிடி பீரியட் தான் இருக்கு. சோ ஸ்போர்ட்ஸை டெவலப்மெண்ட் பண்ணோம்ன்றதுக்காக ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் 1 மணி நேரம் இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேம்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள் இது எல்லாமே வந்து கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சமூக நீதி. கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இப்ப வெளிநாட்டு கல்விக்காக ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. சோ அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் இதுல ஒருவருக்கு 36 லட்சம்னு இருந்துச்சு. இப்ப அதை இன்க்ரீஸும் பண்ணிருக்காங்க. சோ இதன் மூலமாக வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்ன்ற ஒரு கனவுமே நிறைவேறும். அதுக்கப்புறம் ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்களுக்கான நலத்திட்டங்கள் இதுக்காக 75 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான தங்கக்கூடிய இடங்கள், சாலை, குடிநீர் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணப்படும்னு சொல்லிருக்காங்க. இதுக்காக 3937 கோடி ஒதுக்கீடு. சிறுபான்மையினருக்கான உதவி, அவங்களுக்கான கல்வி உதவி, அவங்க ஏதாவது ஹஜ் பயணம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அதை 25,000 இருந்து இப்போ 35,000 மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கான எஜுகேஷன், அவங்க தங்கக்கூடிய இடங்கள் இதுக்காக 1485 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கான திட்டங்கள், அண்ணா சீர் திட்டம், திருமண உதவிக்காக 8 கிராம் கோல்ட், ஒரு பட்டு புடவையும் கொடுக்க போறாங்க. இதுக்காக 812 கோடி ஒதுக்கீடு. இப்போ வயசானவங்களுக்கான ஒரு திட்டங்கள், மூத்த குடிமக்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாமே வந்து கட்ட போறாங்க. ஆல்ரெடி இருக்கு, இதை இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு இல்லங்கள்லயுமே அவங்களுக்கான பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களுமே கொண்டு வர போறாங்க. அவங்களுடைய மெடிசன் இது எல்லாமே அதுல இருக்க போகுது. நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கான திட்டங்கள், 500 அங்கன்வாடிகள் இப்போ உருவாக்க போறாங்க. குழந்தைகளுக்கான குடிநீர், அந்த கழிவறை வசதிகள், மின்சாரம் இது எல்லாமே சரியாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கான திட்டங்கள், திருநங்கைகளுமே தொழில முன்னேறி வரணும்ன்றதுக்காக சுய தொழில் கடனாக 50,000 ரூபாய். 5 மாவட்டங்கள்ல அவங்களுக்கான விடுதிகளும் இருக்க போகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரமானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதியோர்களை வந்து செக் பண்ணணும்ன்றதுக்காக வீடு தேடி மருத்துவம் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் அண்ட் ஒரு பிசியோதெரபிஸ்டுமே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் கேர்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இது. சோ இதுல வந்து பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விமென்ஸ் அவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு பிளேஸ்க்கு போய் அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான மெடிசன் அவங்களை தொடர்ந்து வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெலிமெடிசன், கேன்சருக்கான மெடிசன் இது மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பண்றதுக்காகவும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் விவசாயம். விவசாயத்துல பயிர்க்கடன் தள்ளுபடியானது பண்ணப்படும்னு சொல்லிருக்காங்க. 13 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932 கோடி ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. குறுவை தொகுப்பு, இந்த மேட்டூர் நீர் பற்றாக்குறை இதுக்காக திட்டம், வேளாண்மை துறையை மேம்படுத்தணும் இது எல்லாமே இதுல இருக்கு. நெக்ஸ்ட் கால்நடை, கைம்பெண்கள், திருநங்கைகள், ஆதரவற்ற பெண்கள், ஏழை பெண்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 5 ஆடுகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கால்நடைகளுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்கான வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், கால்நடைகளுக்குமே வீடு தேடி வந்து சிகிச்சை பண்றது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. நேச்சுரல் டிசாஸ்டர் டைம்ல இப்போ ஒரு ஃப்ளட் வருது, அந்த டைம்ல எல்லாமே வந்து கால்நடைகள் எல்லாமே பாதிக்கப்படும். பல கால்நடைகள் இறந்தும் போயிருக்கு. அண்ட் இதனால கால்நடை காப்பீடு திட்டமும் இருக்கு. நெக்ஸ்ட் மீனவர்கள், அவங்களுக்கான டீசல் மானியம், மீனவர்களுக்கான ஹார்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப்மெண்ட் பண்றது, ஆழ்கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க அதுக்கான உதவி, இப்ப வேலையே இல்லாம இருப்பாங்க அந்த பீரியட்ல வந்து 6,000 நிவாரணமானது இருந்துச்சு, இப்ப 1000 ரூபாய் உயர்த்தி 7,000 கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டுல பாலானது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. சோ பால் வளமும் இதுல வந்து முக்கியமா இருக்கு. இதுக்காகவும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல 10,000 கறவை மாடுகள் வந்து வச்சிருக்காங்க. இதுல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த மாடுகள் எல்லாமே வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி எக்கனாமிக் சைட்ல 2036 $1.5 trillion தமிழ்நாடு மாத்தணும்ன்றது கோலாக இருக்குன்னு டிவிக்கே சொல்லியிருக்காங்க. 14,790 வேலை வாய்ப்புகளானது உருவாக்கப்படும். இதுக்காக 30,562 கோடி ஒதுக்கீடானது இருக்கு. இதுல மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க், ஹார்பர் டெவலப்மெண்ட் இப்படி பல புதிய தொழில் கொள்கைகள் எல்லாமே இருக்கு. ஏஐ ரிலேட்டடா சிப்காட், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் லேப்ஸ் இதுக்காக 4,416 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் இதையுமே இன்னுமே டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்கான சிறப்பு பயிற்சிகள் எல்லாமே கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
சோ நெசவு சைட்ல 60 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. விவசாயிகள் பனை சாகுபடி எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்காகவும் திருப்பூர்ல டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் செஞ்சு ரொம்பவே பொல்யூஷனா இருக்கு. சோ திருப்பூர் கிரீன் டெக்ஸ்டைல உருவாக்குவதற்கு 1678 கோடி ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காங்க. TNAA விஷன், இந்த அனிமேஷன், VR, இந்த டிஜிட்டலான விஷயங்கள், இதுக்காக 308 கோடியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மின்சாரம் ரிலேட்டடா இன்னொரு தெர்மல் ப்ராஜெக்ட். ஸோ மின்சாரமானது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான பல நியூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பம்ப் ஸ்டோரேஜ் இதெல்லாமே கொண்டு வரப்படும். பிரைம் மினிஸ்டருடைய சூர்யா கேஸ் ஸ்கீம், சூரிய மேற்கூரை திட்டம், இதுல 1 லட்சம் மானியமாக இருக்கும் 1 லட்சம் வீடுகளுக்கு. இதுக்காக 50 கோடி ஒதுக்கீடானது இருக்கு. அண்ட் இந்த மின்சாரத்துல 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்திருக்காங்க. மின்சாரம் ரிலேட்டடா 1545 கோடியை ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மை ஹோம் ஸ்கீம், எல்லாருக்குமான வீடு, 7 ஆண்டுகள்ல 1 லட்சம் வீடுகளானது கட்டப்படும். இதுக்காக 3500 கோடியை ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. நகர வளர்ச்சிக்காக ரோட் நல்லா இருக்கிறது, குடிநீர் வசதி, கழிவறை வசதி, கழிவு நீர், ஸ்மார்ட் பார்க்கிங், சென்னையில இருக்கக்கூடிய ரோட சீரமைக்கிறது, பிளட் வருதுன்னா அதுல இருந்து பிரிவென்ட் பண்ற மாதிரியான ரிங் மெயின் வாட்டர் பைப் லைன் எல்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இதுல அடையார் அண்ட் கூவம் ரிவரை சுத்தப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான திட்டங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் இந்த வாட்டி டிவிக்கு கவர்மெண்ட் இதை பண்ணுவாங்களா, அண்ட் அதை சுத்தப்படுத்தி அதுல போட்டிங் எல்லாம் போற மாதிரியான அந்த அளவுக்கு தூய்மையா மாற்ற போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் LED லைட்ஸ், போட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க பண்ண போறாங்க. ஹைவேஸ், பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறது, ரோட் சேஃப்டி, இதுக்காகவும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 AC எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வர போறாங்க. பேருந்து மையங்கள்ல EV சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வசதிகளுமே கொண்டு வர போறாங்க. மெட்ரோ ரிலேட்டடா சென்னை phase 3, இதுல பூந்தமல்லி, போரூர், வடபழனி, இதுக்கான இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது கூட சீக்கிரம் திறக்க போறாங்க. கிருஷ்ணகிரி மெட்ரோ திட்டமும் இதுல இருக்கு. நீர் ரிலேட்டடா பாதுகாக்கணும்ன்றதுக்காக கோதாவரி, காவிரி இதெல்லாமே இணைக்கிறது. அதுக்கப்புறம் காவிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ கர்நாடகாவுல இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு இன்னுமே எதிர்ப்பானது தமிழ்நாட்டுல தொடர்ந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமைக்காக என்னைக்குமே டிவிக்கே போராடணும்னு சொல்லியிருக்காங்க. நதிகளை மட்டும் சீரமைக்கிறதுக்காக 200 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பொல்யூஷன்னால நதிகள் எல்லாமே மாசுபடுது, அதெல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்ணணும். முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காடுகள் எல்லாமே வளர்க்கிறது, இதுக்காக 322 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நீலகிரி, கன்னியாகுமரி, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாமே வெளியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மனித விலங்கு பாதுகாப்பு, இதுக்காக GPS கண்காணிப்போட 20 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மகளிருக்கான சுய உதவி குழுக்கள், இதுல 5 லட்சம் வரைக்கும் மானியமானது இருக்க போது. சிங்கப்பெண் எம்பவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. உணவு மானியத்துக்கு மட்டுமே 14,000 கோடி ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. அண்ட் லா அண்ட் ஆர்டர், இதுல முக்கியமா பெண்கள் அண்ட் குழந்தைகள், இதுல அவங்களுக்கான சேஃப்டி, 0 டாலரன்ஸ்ன்றத டிவிக்கே சொல்லிருக்காங்க. இதுக்காக 354 கோடி ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட்ல காவல்துறைக்கான குடியிருப்புகள், இதுக்கான ஒரு ஒதுக்கீடு எல்லாமே பண்ணிருக்காங்க. அண்ட் சுற்றுலா தலங்கள் அண்ட் கலை ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதுக்குமே 775 கோடியை ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த மாதிரியான திட்டங்கள் இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டங்கள்ல உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் இந்த பட்ஜெட்க்கு பல தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ADMK பொதுச் செயலாளர் EPS அதே திட்டங்களுக்கான பெயரை மட்டும் மாற்றி வேற ஸ்டிக்கரை ஒட்டி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடனை எப்படி குறைக்க போறாங்க அதை பத்தி எதுவும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இருக்கு, அதுக்கான பேரை மட்டும் தான் மாற்றி இருக்காங்க. மடிக்கணினி திட்டம் அதெல்லாம் மாத்திட்டு இப்ப வெற்றி லேப்டாப் ஸ்கீம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மதிமுகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் வேலை வாய்ப்பு, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமகவினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த கூவம், அடையார் ரிவர் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு பல வருஷமாக திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க, அதுல குப்பைகளை போடாம இருந்தாலே அதுவே கிளீன் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பயிர் கடன்கள் எல்லாமே முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு கவர்மெண்டினுடைய இந்த முதல் பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எந்த திட்டமானது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.